சபையின் சார்பாக யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு சிலர் தொடர்ந்து வருகிறீங்க, உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். நாம் என்ன செய்யணும்? நாமும் வரணும், மற்றவர்களை அழைத்து வரணும், மற்றவங்களை முயற்சி செய்யணும். உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் அவருடைய பேரை கொடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறேன். சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எனவே நாம் யாரும் நேரத்தை எடுக்க வேணாம். ஒரு சிலர் வருவாங்கன்னு நினச்சேன், பட் இருந்தாலும் என்ன செஞ்சுருங்க, பரவாயில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்னோட கூட வேத பகுதியை வாசித்து ஒரு சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சில பிள்ளைங்க வழியில் இருக்கிறாங்க, நான் உணர்கிறேன். வர்றவங்க வரட்டும், நான் தாமதிக்க வேணாம். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். எனவே நான் என்ன செய்ய போகிறோம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஸோ இன்றைக்கி நம்முடைய தலைப்பு போட்டிருக்கு பாருங்கள், சீஷத்துவத்தின் குறிக்கோள். அதாவது இந்த சபையில் நம்ம எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால் சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷர்னா என்னமா? நமக்கு குருவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் யாவரும் எப்படி இருக்கிறாங்கன்னா சீஷர்களாக இருக்கிறாங்க. சீஷன் யாருக்கு மிஞ்சினவன் இல்லை, குருவுக்கு மிஞ்சினவன் இல்லை. எப்போ ஒரு சீஷன் குருவை போல் மாறுகிறானோ அப்போ தான் என்னது முழுமையான பணி முடிகிறது. அப்போ குரு எப்படி இருக்கிறாரோ, குருவானவர் என்ன செய்கிறாரோ அதே போல் செய்கிறவன் தான் சீஷனாக இருக்கிறான். அப்போது எப்போ என்னங்க அந்த வேதம் சொல்லுது, குறிக்கோள் என்னன்னு கேட்டால், நமக்குள் கிறிஸ்து முழுமை அடைதல், அது முழுமையாக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. அதை தான் இன்றைக்கி நம்ம வாசித்த வேத பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் 13லேருந்து 15 வரை வாசிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, த கோல் ஆஃப் டிசைபிள்ஷிப், த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் இன் அஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? இன்றைக்கி நான் போட்டது அதுதான். இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த வேத பகுதி ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். கோல் ஆஃப் டிசைபிள்ஷிப், த ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் இன் அஸ், எஃபேசியன்ஸ் சாப்டர் 13 verses beginning from 13 to 15. இந்த வேதத்தை நான் வாசிச்சிருக்கிறேன், எழுதி இங்கே மேலே போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாமா? 13வது வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்ம தெரிஞ்சிருக்கிறார் இல்லையா? அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோடு கூட போக போகிறேன். விசேஷமாக டிசைபிள்ஷிப் நாட் மியர்லி அபவுட் சர்ச் அட்டெண்டன்ஸ், பைபிள் நாலேஜ் ஆர் மினிஸ்ட்ரி இன்வால்வ்மெண்ட். அப்போ உண்மையான சீஷத்துவம் என்பது என்னது கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து தேவ திருச்சபைக்கு வரணும், அது மாத்திரம் பத்தாது. வேத அறிவு இருக்கிறது மாத்திரம் பற்றாது. பல வேலைகளில் சபையில் உள்ள நிகழ்ச்சிகள் பங்கு கொள்வது மாத்திரம் பத்தாது. பட் இதெல்லாம் தேவை. சபைக்கு வரணும், வேத அறிவு இருக்கணும், நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளணும். பட் அல்டிமேட் கோல் ஆஃப் த டிசைபிள்ஷிப் இஸ் அ கிரைஸ்ட் லைக்னஸ். அப்போ ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் சபையில் செய்கிறது ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ திருச்சபைக்கு வருவது. சபை யாருடையதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சபை. இந்த சபையை அவர் தான் ஸ்தாபித்திருக்கிறார். இதுதான் இந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். அவர் தான் இந்த சபையில் அஸ்திபாரமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கடவுளுடைய பிள்ளைகளும் சபைக்கு வருகிற யாவரும் யாரை போல இருக்கணும்னா இயேசுவை போல மாறணும். இயேசு எப்படி இருந்தார்? எல்லாருக்கும் அன்பு செஞ்சார், எல்லாரையும் நேசித்தார். சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், ஆண் பெண், அடிமை சுயாதீனன்னு பார்க்கக்கூடாது. இதனால தான் சபையில் வரும் பொழுது எல்லாரும் சமமாக உட்காரணும்னு பார்த்துட்ருக்கோம். பல இடங்களில் போனீங்கன்னா அப்படி இருக்காது. பார்த்துருக்கீங்களா? ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், படித்தவங்களாக இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், வெளியில் எந்த வேலை வேணாலும் பார்க்கட்டும், சபைக்குள்ளே வரும்போது எல்லோரும் யார் உயர்வு தாழ்வு இருக்குமான்னு கேட்டால் பொதுவாக நம்ம என்ன செய்கிறதில்ல, அதை அனுமதிக்காமல் இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? இயேசுவை போல மாறணும். தட் இஸ் கிரைஸ்ட் லைக்னஸ்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் மே பி ஃபுல்லி ஃபார்ம்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் இன் ஹிஸ் பீப்புள். கிறிஸ்துவை போல மாறுதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே உருவாக்கப்பட்டு இந்த உலகத்தில் மற்ற எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், அவருடைய மக்கள் மத்தியில் கிறிஸ்து வெளிப்படுத்தப்படணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். என்ன அதுதான் நம்ம பார்க்குறோம். Apostle Paul teaches us that God's purpose of the church for the church is not spiritual immaturity but to growth into the fullness of Christ. சபையோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய அதாவது இம்மெச்சூரிட்டினா முதிர்ச்சி அடையாத தன்மை கிடையாது. பட் growth into the fullness of Christ, கிறிஸ்துவின் முழுமையான வளர்ச்சியில் நான் வளரணும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நீங்கள் உதாரணம் பிடிக்கும்ல உங்களுக்கு?
பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள். என்னது இங்கே ஒரு படம் போட்டிருக்கு? என்ன படம் போட்டிருக்குது? ஒரு சின்ன பையன் அப்பாவுடைய ஃபோட்டோ கோட் சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டான். அப்பா டையை போட்டுக்கிட்டான். அப்பாவுடைய ஷூலாம் போட்டுக்கிட்டான். எப்படிம்மா இருக்குது? சின்ன வயசில் நீங்களாம் பண்ணியிருந்தீங்களா இந்த மாதிரி? அம்மா செருப்பு போட்டுக்கிறது, அப்பா செருப்பு போட்டுக்கிறது, ஷூ எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வருது. எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு தொலைன்னு இருக்கும். கையை பார்த்தா கை பெருசு, கால் பெருசு, சட்டையெல்லாம் ஃபிட் ஆகலை. பட் இருந்தாலும் ஐயா சந்தோஷமாக போட்டுட்டு தெரிகிறார். பார்த்துருக்கீங்களா? அப்போ இங்கே என்ன குறை என்னம்மா பிரச்சனை? சும்மா பேசுவோம், நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. இங்கே என்ன பிரச்சனை? எதில் தப்பு? ட்ரெஸ்ஸு பெருசாக போட்டதில் இப்போ யார் குறை இருக்குது? யார் குறை? அப்பாவுக்கு போட்டால் ஃபிட்டாக இருக்கும். அப்பாவுக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரோயிங் டு ரைட் சைஸ். அதே இந்த ட்ரெஸ்ஸு, இதே கோட்டை, இதே சூட்டை அவன் சின்ன வயசாக இருக்கிறத விட்டுட்டு அதே அந்த சூட்டை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பெரியான அனுப்பி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவனுக்கு சேருமா சேராதா? அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த அளவுக்கு இந்த பிள்ளை வளராமல் இருக்கிறான். எந்த அளவுக்கு வளரல? அந்த உடையுடைய சைஸுக்கு இந்த குழந்தை வளரலை. க்ரோயிங் டு த ரைட் சைஸ். அப்போ அந்த சைஸ் அளவுக்கு அந்த பிள்ளை வளர்ந்தான்னா, வச்சுருந்தாங்கன்னா, போட்டுக்கிட்டால் எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். சில வேலை சின்ன பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேசலாம். அம்மாவோட சேரீ எடுத்து சின்ன பிள்ளை சுற்றினான்னு வச்சுக்க, எப்படி இருக்கும்? 3 வயசு பிள்ளை சுற்றிக்கலாம். அம்மா சுற்றலாம்ல, சுற்றி விடலாம். அதே பிள்ளை பொம்பளை 20 வயசு ஆகிட்டா, இப்போ கட்டினா எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்குமா? பல வேலைகளை நாமெல்லாம் எப்படி இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பிள்ளைகளோட நீதி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? ரட்சித்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீதி எனக்கு கொடுத்துட்டார். என்ன கொடுத்துருக்கிறார் இயேசு சாமி? எனக்கு அவருடைய நீதியை கொடுத்துருக்கிறாரு, அவரோட ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு, அவரோட அன்பை கொடுத்துருக்கிறாரு, அவர் பலத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நான் புது விசுவாசியாக இருக்கிறதுனால அவருடைய நீதிக்கு ஏற்றார் போல் நான் வளரலை, அவருடைய அன்பை போல் நான் வளரலை, அவருடைய கிருபை போல் வளரலை. ஆக இயேசு சாமியுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாரும் எப்படி இந்த குழந்தை வந்து பெரிய ஆள் ஆகி அப்பாவுடைய சைஸுக்கு வளரணுமோ, அது போல் நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் பிள்ளைகளா, இயேசுவை போல் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளா என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் வளரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாருடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரே ஒரு ஆசை, குழந்தை பிறந்த உடனே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், கொஞ்சுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வச்சுக்கோங்க, அந்த குழந்தை 3 வயசுலேயும் குட்டியாக இருக்குது. எப்படி இருக்கும் 3 வருஷம் கழிச்சு? இம்புட்டு உண்டு. எவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருக்கும்? அம்மா உங்களை தான் நான் கேட்டுட்ருக்கேன். குழந்தை பிறக்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு தானே? இப்போ அந்த பேபி 2 வருஷம், 1 வயசு இருக்கும்போது குட்டியாக இருந்தால் ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்லுவீங்க. 2 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது, 3 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது, 5 வருஷம் பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ரொம்ப துக்கமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அதே பிள்ளை வந்து வருஷம் வளருது, வளர்ந்து நம்ம தோல் பட்டைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிது. இன்னும் சொல்ல போனால் நம்மளை கூட உயரமாக வளருது சில பிள்ளைங்கள்லாம். இப்போ பார்த்துருக்கீங்களா? அப்போ பார்த்தா எப்படி இருக்குது? ஆஹா, என் பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான். ஒன்று வளர்த்தியில் வளருது, 2வது பண்பில் வளருது, 2வது ஞானத்தில் வளருது. அப்புறம் அதே போல் இயேசுசாமி பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் யாரை போல் வளரணும்னு கேட்டிங்கன்னா, இயேசுசாமி பக்கத்தில் நின்னா இயேசுவோடைய பண்புகள் எல்லாம் எனக்குள்ள தெரியணும். யாராச்சும் என்னை பார்ப்பாங்கன்னா, ஓ இவன் இயேசுசாமி மாதிரியே இருக்கானே, அன்பாக பேசுகிறானே, நல்லவனாக இருக்கிறானே, இவன் யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டுறானே, இவன் யாரும் ஏமாற்ற மாட்டுறானே. அதுதான் ஆண்டவரோட வளர்த்தி. எனவே தான் இந்த பிள்ளை படம் பார்த்துக்கோங்க, இந்த மனசில் வச்சுக்கோங்க. நீங்களும் இப்போ என்ன பண்ண மாட்டீங்கன்னா, இயேசுசாமி அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வளராமல் இருக்கிறோம். அதுதான் இங்கே உள்ள பிரச்சனையே. அதுதான் இயேசுசாமி என்ன விரும்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவ போல நிறைவான வளர்ச்சிக்கு பக்கம் என்ன செய்யணும்? வளரணும். என்ன வளர்க்கு வரணும்? இயேசுசாமிக்கு நிறைவான வளர்ச்சியை நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னா என்னது? என்னோட உள்ளான பண்புகளை ஆண்டவரை போல மாற்றணும். எப்படி மாற்றணும்? இயேசுசாமியை போல. ஏசாமி யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவர் எப்படி பேசுவாரோ அப்படி நான் பேசணும். ஏசாமி பார்த்தாங்கன்னா எப்படி எல்லாரும் அவர் என்ன செய்வார்? எவ்வளோ நேசிப்பாரோ அப்படி நான் என்ன செய்யக்கூடாது? ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இன்னொரு கண்ணத்தில் வெண்ணெய் வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும். சபைக்குள்ளேயும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? எனக்கு தெரியல. செய்வீங்களா? அப்படி கொஞ்சம் பண்ணுறீங்களா?
தெரியாது எனக்கு. நீங்கள் ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரியாது. நான் உங்கள் பின்னாடியெல்லாம் வர்றதில்லை. மேலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்க்குறாரா இல்லையா? பல வேலைகளில் நமக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்னு அவங்களுக்கு தெரியுமா? ரெண்டு அளவுகள் வச்சுருக்குறோம். நீங்கள் ஏசாமி பிள்ளையாக இருந்தீங்கன்னா அப்படிலாம் செய்ய மாட்டீங்க. விசேஷமாக ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, எந்த விதமான பாகுபாடும் நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டோட பிள்ளைங்க இயேசுவை போல எல்லாரையும் பார்க்குறாங்க. இன்னொன்று நான் இப்போ இன்றைக்கி சொல்லித்தரேன். இந்த உலகத்தில் யாரை பார்த்தாலும், எந்த மார்க்கத்துக்காரங்களை பார்த்தாலும் இயேசுசாமி எப்படி பார்ப்பார் தெரியுமா? ஆண்டோட படைப்பாக பார்ப்பார். எப்படி பார்க்குறாரு? ஆண்டோட என்னவா இருக்காங்க? அதை எந்த மொழி பேசினா என்னாச்சு? என்ன கலரில் இருந்தால் என்னாச்சு? எவ்வளோ உயரத்தில் இருந்தால் என்னாச்சு? என்ன படிச்சிருந்தா என்னாச்சு? எவ்வளோ காசு இருந்தால் என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? எல்லாரும் ஆண்டோடைய படைப்பு. என்னம்மா சொல்லுங்க? எல்லாரும் ஆண்டோட படைப்பு. ஆனால் சில நேரங்களில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு குடிகாரன் வந்துட்டான், நீங்கள் அவளை எப்படி பார்ப்பீங்க? குடிகாரன் அம்மா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், அவரை எப்படி பார்க்கணும்? சும்மா பேசுவோமே, என்ன நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்களே? அவர் எப்படிம்மா பார்க்குறது? அவரையும் ஆண்டோடைய படைப்பாக தான் பார்க்கணும். பாவம், அவர் தப்பாக வளர்ந்துருக்கிறார். மற்றவன் என்ன நேசிக்க மாட்டான். ஆனால் ஆண்டோட பிள்ளை நான் நேசிப்பேன். நான் நேசிக்க மாட்டேன்னா? ஏசாமிக்கிட்ட இப்போ நேரம் இல்லை, நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஒரு முறை என்னாச்சுன்னு கேட்டால், ஒரு பெண் வந்தா. அந்த பெண்ணுக்கு எத்தனை ஆம்பளைங்க, எத்தனை புருஷன் இருந்தாங்க? எத்தனை புருஷன்? கை பார்த்துக்கங்க. எத்தனை பேர்? ஏசாமி பேசினாரா பேசலையா? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? எப்படி? மூஞ்சி சுழிச்சு மட்டும் கிடையாது, ஏசி திட்டி, ஐயோயோ நீ பாவி, அப்படி வந்துட்ட இப்படி வந்துட்ட. ஏசாமி அவள்கிட்ட பேசி அவளை மாற்றி, அவள் தான் வேதத்தில் ஊழியக்காரி. யார் தான் ஊழியக்காரி? இயேசுவை பற்றி சொன்னது யார் தான் ஊழியக்காரி தெரியுமா உங்களுக்கு? யார்? அந்த அம்மா தான். ஊருக்கெல்லாம் ஓடுறா. ஊருக்குள்ளே ஓடி போய் எல்லாம் வாங்க ஏசு சாமியை பார்த்துருக்கேன், ஓடி கூட்டிகிட்டு ஹோல் கிராமத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டா. என்னை பற்றிலாம் அவர் சொல்கிறாரு அப்படின்னு. எனவே நான் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம் பார்த்துக்குங்களேன். நான் சொல்கிறது புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏசு சாமி உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்குமானா, அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா, அதுதான் இந்த சபையோட ஒரே நோக்கம். இந்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டீங்க, ஏன்ப்பா இசைக்கசி வாசிக்கணும், ஏன்ப்பா பிரசங்கம் பண்ணணும், ஏன்ப்பா சர்ச் சண்டே ஆஃப்டர் சண்டே நீங்கள் நான் காலையில் வைக்கிறீங்க, சாலையில் வைக்கிறீங்க, பைபிள் ஸ்டடி வைக்கிறீங்க, ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறீங்க, எதுக்கு பாஸ்டர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த சபைக்கு. நீங்கள் எல்லாம் யாரை போல் மாறணும்? ஏசுடைய நீதிக்கு ஏற்றார் போல், ஏசுடைய அன்புக்கு ஏற்றார் போல். இன்னும் சொல்ல போனேன், என்னோடய அளவுகோல் என்ன தெரியுமா? இடது பக்கம் பார்க்கக்கூடாது, இடது பக்கம் பார்க்கக்கூடாது, மேலே ஒரே ஒரு அளவு தான். ஏசு சாமி தான் என்னோடய அளவு. அவருக்கு பன்னாடிக்கு நிற்கும்போது அவரை போல் நான் இருக்கிறேன்னு என்னை பார்க்கணுமே தவிர, அவரை போல் அன்புள்ளவன் நான் இருக்கிறேன்னு பார்க்கணுமே, மற்றவனையும் பார்க்கக்கூடாது. சரியா? சரி, வாங்க நான் ஒவ்வொன்றா நான் உங்களோட பேச போகிறேன். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, எபேசியர் நிருபத்தில் வாசிச்சிங்கன்னா 6 அதிகாரங்களை நம்ம பார்க்குறோம். எத்தனை அதிகாரம் இருக்குமா? 1-3 அதிகாரம் அவர் என்ன செய்கிறாரு? கொள்கை அடிப்படையில் வேதம்னா என்ன, கடவுள்னா என்ன, ரட்சிப்புனா என்னன்னு பேசுகிறவர். அப்புறம் 4வது அதிகாரத்துலேருந்து 5-6 அதிகாரங்களில் ஒரு கடவுளுடைய பிள்ளை எப்படிப்பட்டவனா வாழணும்னு கற்றுக் கொடுக்குறார். கடவுளுடைய பிள்ளை எப்படி வாழணும்னு கடிச்சு, அவங்க ஸ்போக்கன் ஆஃப் த யூனிட்டி ஆஃப் த பாடி, சபை எப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னு பண்ணவர். அதுக்கப்புறம் அவரோட கோல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா போதனையும் எல்லா பக்தி விருத்தியும் சபையில் செய்கிற எல்லா ஊழியத்தும் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் அது ஒரே ஒரு நோக்கம்னு கேட்டிங்கன்னா, கிஃப்டட் லீடர். சபையில் வந்து பார்த்தீங்க, வசனம் வாசிங்களே, 13வது வசனம் வாசிங்க எனக்காக. 11-16 கூட வாசிக்கலாம். 11 வாசிங்க, 11 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரை பரிசுத்தவான்களாகிய கடவுளுடைய பிள்ளைங்க சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ வேலைக்காகவும் கிறிஸ்து சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும்
அவர் என்ன செய்கிறாரு, திருச்சபையில் சிலர் அப்போஸ்தல ஊழியத்திற்கும், சிலர் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கும், சிலர் தேவனுடைய சச்சாத்தி சொல்லு சுவிசேஷகராகவும், சிலவரை மேய்ப்பராகவும் போதகராகவும் எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னத்துக்குன்னு கேட்டால் அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் நல்ல ஆண்டவருடைய பரிசுத்தமான்களாக மாற வேண்டும். எக்யூப் செயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பக்தி விருத்தி அடையாது. அது மாத்திரம் கிடையாது, கோல் மெச்சூரிட்டி இன் கிரைஸ்ட். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே முதிர்ச்சி அடையணும். பாருங்கள் எப்படி அடையணும், கிறிஸ்துவை போல மாறணும். சின்ன சின்னதுக்கு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு. அதிகமாக சண்டை யார் போடுவா, பெரியவங்களா சின்னவங்களா? யார் தான் ரொம்ப சண்டை போடுவா? எது கேட்டாலும் சண்டை யார் போடும்? சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்கவே வேண்டாம். சின்ன மிட்டாய் கூட சண்டை போடும். கிள்ளிப்டான்னு வரும், பேனா எடுத்துட்டான்னு வரும், பென்சில் எடுத்துட்டான்னு வரும். பார்த்துருக்கீங்களா? பெரியவங்கள ஆனவங்களும் சின்னவங்களாம் நடந்துக்குவாங்க. அது பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படி? அவங்களும் ஒரு வளரல. வயசு வளர்ந்துருக்குது, சரீரம் வளர்ந்துருக்குது, என்ன வளரல? இங்கே காலியாக இருக்குது. சரியா? ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஆண்டவரோட முதிர்ச்சியில் வளருகிறாங்களோ ரிசல்ட் என்ன? ஸ்டேபிள் லவ்விங் ட்ரூத் ஹோல்டிங் சர்ச். எந்த ஒரு திருச்சபை ஆண்டவரோட வேதத்தை கற்றுக்கொள்கிறார்களோ, வேதத்தில் நல்லா வளர்கிறாங்களோ, அவங்க ஆவிக்குரிய முதிர்ச்சி கிறிஸ்துவ போல முதிர்ச்சி அடைகிறாங்க. முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு எப்படி இருக்காங்க? நிதானமாக இருக்கிறாங்க, அன்புள்ளவளாக இருக்கிறாங்க, சத்தியத்தை என்ன செய்ய அன்பாக டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இதுதான் சத்தியம்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே சொல்லிக் கொடுக்குது. அப்புறமா அவள் ஃபோக்கஸ் நம்ம எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்க, 13-15 அது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளை அவனோட நோக்கம் என்ன, அவனோட முடிவு என்ன, சீஷன் ஆகுன்னு கேட்டால் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ஒன்றுன்னா வாசிக்க போகிறேன். முதலாவது 13வது வருஷம் முதல் பகுதி வாசிக்கலாம். ம் 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 சரி. ஆக இங்கே நன்றுக till we come to the unity of the faith and the knowledge of son of என்னது அங்கே பார்க்குறோம் 13வது 12வது வசனத்தில் வாசிங்க எனக்காக. 11வது வசனம் 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிஜிக்கல் இன்சைட் டில் வி ஆல் போட்டிருக்கு. நாம் அனைவரும். எப்படி நாம் அனைவரும்னு என்ன அர்த்தம்? இண்டிகேட்ஸ் அ ப்ராசஸ், நாட் இன்ஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உடனே பூரண புருஷன் ஆயிடுவோமானா ஆக மாட்டோம். ஒரு குழந்தை வளரணும்னா உடனே ஆல்ரெடி வராது. ஒவ்வொரு நாள் அது சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், வேலை பார்க்கணும், ஓடணும், விளையாடணும். அப்படியே மெதுமெதுவாக எப்படி வளருதோ அது போல் அது என்ன செய்யுது, ஒரு செயல்பாடாக நடந்து அந்த பிள்ளை மெதுமெதுவாக வளருகிற போல தான் நடக்கும். அதே போல் யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் எப்படி இருக்கும்? நாம் எல்லாம் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டால், நாமெல்லாம் எப்படிப்பட்டதில் நம்ம எல்லோரும் வளரணும் ஒருமைப்பாட்டில். அந்த ஒருமைப்பாட்டு எப்படின்னு கேட்டால், சும்மா ஒப்புக்கு ஒடுமையாக இருக்கக்கூடாது. டாக்டரல் யூனிட்டி கிரவுண்டட் அண்ட் அப்போஸ்தலிக் ஃபெய்த். எதுலன்னு கேட்டிங்கன்னா, அதான் வசனம் சொல்லுது பாரு, நம்ம அனைவரும் தேவனை பற்றும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. எதில் ஒருமையாக இருக்கணும்? ஆண்டவருடைய கொள்கைகளில், வேதத்தில். ஏசுனா யார், அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார். எந்தெந்த காரியத்துக்கும் ஒற்றுமையாக இருக்கிறது கிடையாது. சண்டை போடுறவங்க கூட ஒற்றுமையாக இருக்கிறான், தண்ணி அடிக்கிறவங்க கூட ஒற்றுமையாக இருக்கான். பார்த்தீங்களா? உங்களுக்கு 2 பேர் தண்ணியாக அடிக்கிறதுக்கு போவான். எங்கடா போகிறேன்? நான் அங்கே போகிறேன் டைகர் அடிக்க. ஒற்றுமை எதுக்கு இருக்கணும்? நமக்கு எல்லாரும் ஆண்டவருடைய கொள்கையில், ஆண்டவருடைய சத்தியத்தில், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில். நாலேஜ் ஆஃப் த சன் ஆஃப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு குமாரனை பற்றும் விசுவாசத்தில். என்ன விசுவாசத்தில் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்? 11வது வருஷம் மறுபடியும் வாசிங்க எனக்காக. மீன்ஸ் வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக
ஆமாம் அன்பான பிள்ளைகள். அப்போ நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆழமான ஆண்டவருக்கும் எனக்குள்ளதாக ரிலேஷனல் ஸ்கில்னா நம்ம எல்லாருக்கும் உள்ள அறிவாக இருக்கணும். வெறும் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் பத்தாது. சில வேலைகளை பார்த்திங்கன்னா நிறையா அறிவு இருக்கும், ஆனால் நல்ல பண்பு இருக்காது. பார்த்துருக்கீங்களா? படிச்சிருப்பான் நிறையா. படித்தவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் படிச்சிருக்காங்களா? படிச்சிருக்க மாதிரி தெரியும், ஆனால் பண்பை பார்த்தா நல்லா இருக்காது, கெட்டவனாக இருப்பான். ஆக நானும் நீங்களும் இந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக காணப்படணும். எந்த காரியத்தில் தேவனுடைய அறிவில் வளர்க்கணும்? தேவ சித்தத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளரும் பொழுது அந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னா, வெறுமனையே வேறும் அறிவாக இல்லை, அது உறவை ஏற்படுத்தும். நம்ம எல்லாம் சபைக்கு வரும் பொழுது சபையில் வந்து உட்காந்து ஆண்டோட வசனத்தை கேட்க 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 நான் வெறுமனே என் சகோதரனை எப்படி பார்க்க மாட்டேன். வெளியிலேயும் நம்ம நிறைய பேர் மீட் பண்ணுறோம், ஹலோ சொல்கிறோம், ஆனால் உறவு இல்லை. பார்த்தீங்களா? ஏன்னா சபையில் அப்படி இருக்கலாமா? எனக்கு ஒற்றுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், அன்பாக இருக்கணும். எனவே இது வெறும் மண்டேல சரக்கு பைபிள் தெரிஞ்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என்ன அர்த்தம் உண்மைன்னு கேட்டால், ட்ரூ யூனிட்டி இன் சர்ச் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஷேர் ட்ரூத் அபவுட் கிரைஸ்ட். ஆக உண்மையான ஒற்றுமை சபையில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, எதுலேருந்து வெளிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவ சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். பார்த்தீங்களா? அதனால இந்த ஒற்றுமை வரணும். நம்மளாம் ஏன் ஆண்டோட பிள்ளைங்க? இயேசு சாமினால. நம்மளை ஏன் ஒற்றுமையாக இருக்கணும்? இயேசுசாமி பிள்ளைகளாக இருக்கிறதுனால. இந்த சத்தியம் எனக்கு எங்கே கொடுத்துருக்கு? இந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நானும் இயேசுசாமி பிள்ளைங்க, நீங்களும் இயேசுசாமி பிள்ளையாக இருக்கிறீங்க. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? சண்டை போடலாம்ல. ரெண்டு கடவுளோட பிள்ளை ரோட்டில் சண்டை, முடிய பிடிச்சி உருடுறது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சின்ன வயசில் நான் கிராமம் கொஞ்சம் இதில் இருந்திருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் தண்ணியெலாம் வீட்டுக்கு வராது. வெளியில் என்ன வச்சுருப்பாங்க? பைப்பு வச்சுருப்பாங்க, குழாயை வச்சுருப்பாங்க. அங்கே நைனா டப்பா வச்சுருப்பாங்க, பாத்திரம் வச்சுருப்பாங்க, பக்கெட்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன, தண்ணி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வரும். ஒரே சண்டை. பார்த்துருக்கீங்களா? முடிய பிடிச்சி திட்டி சண்டை போட்டு உருண்டு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? நீங்கள் போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு 2 சகோதரிங்க சண்டை போட்டாங்களாம். ஒரு சகோதரி கடவுளை அறிஞ்ச சகோதரி, இன்னொரு சகோதரி கடவுளை அறியாத சகோதரி. 2 பேருக்கு தண்ணி இல்லை, சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை வந்துருச்சு? கடவுளை அறியாத சகோதரி கடவுளை அறிஞ்ச சகோதரி திட்டுறா. எப்படி திட்டுறான்னா, நாசமாக போக, உன் வாயில் மண்ணள்ளி போட அப்படின்னு அவள் திட்டுறா. உடனே இந்த பொம்பளை, அதாவது சர்ச்சுக்கு போகிற பைபிள் தூக்கிட்டு போகிற பொம்பளை, அதுக்கும் கோவம் வந்துருச்சு. அது எப்படி திட்டுறது? உடனே நீ நல்லா இருப்ப, உன் வாயில் சீனியை போட அப்படின்னு திட்டுச்சான். பார்த்திங்களா? நம்ம சண்டை போடலாம் சமயத்தில், ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்மளுடைய சந்தையில். பல வேலைகளில் 2 கடவுளோட பிள்ளர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஆண்டோட அன்பின் வழி நடத்தப்படணும். ஆண்டோட அன்பை புரிஞ்சிருக்கிற ஆண்டவரை ஏசாமி எப்படி இருப்பாரோ அப்படி நான் நடந்துக்கணும். அவரை அறிகிற அறிவில் நான் உண்மையால் ஒற்றுமையாக காணப்படணும். இன்றைக்கி 2 கடவுளோட பிள்ளைங்க வெளியில் சந்திக்கும் போது, பிரதர் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம், சகோதரி உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நம்மளாம் ஆண்டோட பிள்ளைங்கன்ற அந்த அன்பின் வெளிப்பாடாக உண்மை தான் என்ன செய்யணும்? என்னை ஒற்றுமையாக்கணும். தப்பான காரியத்தில் கிடையாது. நாட் ஃப்ரம் காம்ப்ரமைஸ் அஸ் இமோஷன். சும்மா ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு கொடுத்து போகிறதுனாலையோ மற்ற இமோஷன் உணர்வுனால நான் ஒற்றுமைக்கு ஆக்கப்படலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தால் நான் ஒன்றுபட்டப்பட்டிருக்கேன். எப்படி பட்டிருக்கேம்மா? ஆண்டவரோட சத்தியத்தால். அதனால அஸ் அப்ளிகேஷன் த டிசைபிள் மஸ்ட் லீட் பிலீவர் இன்டு சவுண்ட் டாக்ட்ரின். எனவே நல்ல சேஷத்துவம் சபைக்கு வருவீங்க. நான் விசேஷமாக என்னோடய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபையில் வருங்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரனாக மாறும். போன வாரம் இங்கே இந்த இடத்துல நின்று தம்பி அந்தோனி பேசினார். இதான் முறையாக அவர் புல்பீட்டில் நிற்கிறார். நான் விரும்புகிறேன் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரங்களாக வரணும். நல்ல கடவுளோட பிள்ளை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆழமாக தேவ சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் மற்றவளுக்கு போதிக்கிற இடத்துல உயர்த்தப்படணும். அதுதான் உண்மையான காரியம், உண்மையான சேஷத்துவம். சர்ச் க்ரோஸ் ஹெல்த்தி வென் கிரைஸ்ட் ரைட்லி நோன் அண்ட் கன்ஃபர்ஸ்ட். அப்படின்னா இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபை வளருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று நான் அறிக்கை செய்யணும். இயேசுவே தேவன்.
நான் வாயை திறந்து சொல்லணும், ஏசாமி என்னை ரட்சித்திருக்கிறார், நான் அவரோட மகனாக இருக்கிறேன், அவரோட மகளாக இருக்கிறேன். அதுதான் ஆரோக்கியமான திருச்சபை, அதுதான் வளருகிற திருச்சபை. இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க ஒவ்வொருவருக்கும் தைரியமாக சொல்ல முடியுமா, நான் ஆண்டவராக இயேசுசாமி பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரெண்டாவது 13வது அதுக்கு பாருங்களேன், மெச்சூரிட்டி மெஷர்ட் பை கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். யார் நம்மளை வாசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா 14வது வசனம் வாசிங்களேன் எனக்காக. பரிசுத்தவான் 12 தம்பி 12 வாசிங்க. 4:12 எபேசியர் 4:12. சீர் பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் போதும். இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே 11வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரை. முதலாவது பார்த்தோம் ஒற்றுமை என்ன இருக்கணும், வேதத்தை அறிகிற கிறிஸ்துவின் அறிகிற அறிவில் இருக்கணும். ரெண்டாவது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே என்ன நிறைவான வளர்ச்சி அல்ல பூரண வளர்ச்சின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யுதுன்னா மெச்சூர்ட் கம்ப்ளீட் அண்ட் சின்லெஸ் பர்ஃபெக்ஷன். சில வேலைகளை நம்ம நினைக்க நம்மளாம் மெச்சூர்னா முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கணும், முழுமை அடைந்தவர்களாக காணும். பரிபூர்ணம்லாம் இருக்க முடியாது, குறைகள் இருக்க தான் செய்யும். நானும் இந்த உலக வாழ்க்கையில் நான் இத்தனை வருடம் ஊழியத்தில் பார்த்துருக்குறேன். குறைகள் இருக்கா? ஆமாம் இருக்குது. பலகீனம் இருக்கா? இருக்குது. சின்ன வேலை கோபம் வருதா? அப்பப்போ வந்து தான் போகுது. ஆனால் கவனமாக இருக்கணும். அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம பூரணராக இருக்கணும்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அளவுனா என்னது? அதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட். இயேசுவே அளவாக இருக்கிறார் அன்பான பிள்ளைகளே. அப்படின்னா என்ன? தட் ஸ்டாண்டர்ட் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப், நாட் கல்ச்சர் அண்ட் கம்பேரிசன். பல வேலைகளில் நான் என்னுடைய வளர்ச்சியை எதில் வச்சு பார்க்கக்கூடாது, உலகத்தை வச்சு பார்க்கக்கூடாது, இல்லை மற்றவங்களை வச்சு பார்க்கக்கூடாது, ஆண்டவரை வச்சு நான் பார்க்கணும், கிறிஸ்துவ வச்சு பார்க்கணும். என்னோடய வளர்ச்சி எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவலாகிய நாம் ஆண்டோட வசனத்தில் ஒன்றுக்கூடணும், ஒற்றுமையாக காணப்படணும். ரெண்டாவது அவருடைய முதிர்ச்சியில் வளரணும். எந்த முதிர்ச்சியில் வளரும்னா, இயேசுவை போல நான் மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிரைஸ்ட் இஸ் நாட் ஒன்லி சேவியர் பட் பேட்டர்ன். அப்படின்னா என்ன பேட்டர்ன் என்னன்னு கேட்டால், வெறும் என்னோட ரட்சகர் மாத்திரம் கிடையாது, ஏசு கிறிஸ்து எனக்கு மாதிரியாக இருக்கிறார், முன் மாதிரியாக இருக்கிறார். God's goal is that the believer reflects character, humility, obedience and love of Christ. எனவே ஆண்டவருடைய உண்மையான குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவை பண்பை பிரதிபலிக்கணும். யாருடைய பண்பை பிரதிபலிக்கணும்? ஆண்டவருடைய பண்பை. அப்புறம் எப்படி தாழ்மையாக இருக்கணும்? ஏசு கிறிஸ்துவ போல தாழ்மையாக இருக்கணும். யாரை போல் கீழ்ப்படியணும்? ஏசு கிறிஸ்துவ போல கீழ்ப்படியணும். யாரை போல் அன்பு செலுத்தணும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ போல் அன்பு செலுத்தணும். நீங்களும் யோசிச்சு பாருங்களேன், நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய பண்பு பிரதிபலிக்கப்படுதா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் யாவும் எல்லாம். ஆக நானும் நீங்களும் புது கிறிஸ்தவனா, புது மனுஷனா, புது மனுஷியா, ஆண்டோட மகனா, ஆண்டோட மகளா இந்த பூமியில் வாழும் பொழுது கிறிஸ்துவின் பண்பு வெளிப்படுத்துகிறேனா? பெருமை பாராட்டுறேனா? தாழ்மையாக இருக்கிறேனா? எல்லாம் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? மூத்தவங்களுக்கு கீழ்ப்படுகிறேனா? ஆண்டவராக இயேசுசாமி எல்லாரையும் நேசித்தது போல் நான் நேசிக்கிறேனா என்று நான் பார்க்கணும். அதுதான் உண்மையான முதிர்ச்சியின் அளவு அன்பான பிள்ளைகளே. ஆக விசேஷமாக ரிஃபார்ம்டு எம்பசிஸில் என்ன சொல்ல, சயின்டிஃபிகல் இஸ் அ ப்ராக்ரஸ். ஆக இதை எது குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பரிசுத்தத்தை குறிக்குது. காலையில் கூட அதை குறித்து தான் நான் பேசியிருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அது ப்ராக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. ப்ராக்ரெசிவ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பிறந்த தேதியிலேருந்து கடவுளை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து நான் மெதுவாக என்ன செஞ்சிட்ருக்கேன், நான் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கேன் பரிசுத்தத்தில். ஸ்பிரிட் எனேபிள்டு க்ரோத் இன்டு கிரைஸ்ட் லைக். இயேசுசாமி ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ளே கிரியை செய்கிறார். என்ன செய்கிறாரு? ஆண்டவருக்கு போல இயேசுவை போல மாறுவதற்கு, கிரவுண்டட் இன் யூனியன் வித் கிரைஸ்ட். ஆக நான் வளர்ந்து இயேசுவை போல மாறி இயேசுவை போல நான் ஒன்றாக இணைஞ்சிருவேன். அவரும் நானும் ஒன்றாயிருவோம். எப்படி? ஐக்கியப்படுற மாதிரி இருக்கணும். இந்த பிள்ளை நான் காமிச்சல படத்தில், சின்ன வயசில் அவன் ட்ரெஸ்ஸை போட்டான், இப்போ தொலைன்னு இருந்துச்சு. அந்த பிள்ளை வளர்றான். ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த பேண்ட் ஷர்ட் அவனுக்கு என்ன ஆயிரும்? கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆகுமா? ஆகாதா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த பிள்ளை என்ன செஞ்சிட்டான்? அந்த துணியுடைய அளவுக்கு என்ன செஞ்சிட்டான்? வளர்ந்துருக்கான்.
அப்போ இன்றைக்கி நான் ஆண்டவரோட வசனத்தை கேட்குறேன், ஆண்டோட பண்பை தெரிஞ்சிருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படுகிறேன், அவரை போல் மாற ஆரம்பிக்கிறேன். மெதுவாக ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே செய்துக்கிட்டே இருக்கிறார். ஆக இந்த பிள்ளை அப்படியே படிப்படியாக வளர்ந்து வந்தது போல் என் வாழ்க்கை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்குறேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பது மட்டும் கிடையாது, அவரை போல் நான் உள்ளான வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்கணும். என் பேச்சு மாறணும், என் செய்கை மாறணும், என் வாழ்க்கையில் புற காரியங்கள் எல்லாம் மாறணும். சில வேலைகள் இந்த சரீரம் என்ன செஞ்சுருக்கலாம், என்ன செய்யலாம், நான் முதல்லாம் கொஞ்சம் கருப்பாக முடிய இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ வெள்ளையாக மாறிடுச்சு, அதெல்லாம் போயிட்டு போகுது. நான் உள்ளே மாறிச்சா பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை கேட்டிங்கன்னா, நான் வெளியில் பார்க்கும்போது மாறிக்கிட்டு இருக்கிறத விட என் உள்ளான வாழ்க்கை பல விதத்தில் மாற்றப்பட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத வசனம் டெய்லி என்னோட கூட பேசுது. ஆண்டவர் என்னை மெதுவாக மாற்றிக்கிட்டே வர்றாரு. அவரை போல மாற முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறேன். நான் சின்ன வயசில் நிறைய கோவம் வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னை பார்த்து, இவனுக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு. எனக்கு சின்ன வயசில் அப்போ எனக்கு அது ரொம்ப பெருமை மாதிரி நினச்சிட்டேன், எங்கள் அம்மா கோவம்னு சொல்கிறாங்களேன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அது முட்டாள்தனம்னு சொல்லிட்டு. கோவப்படுறது முட்டாள்தனமாக நல்லதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோவப்படுறது ஈஸியாக சுலபமாக கஷ்டமா? எதுமா நீங்கள் என்ன நினைக்கிறேன்? கோபக்காரனுக்கு என்ன இல்லை, சும்மா பேசுவோம். கோபக்காரனுக்கு நான் சின்ன வயசில் நினச்சேன் கோபக்காரனா புத்திசாலின்னு. எவனும் கற்றுக் கொடுக்கல எனக்கு. சின்ன வயசில் ஒரு ஹிந்தியில் ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க. சோட்டா பியாரா இயேசு கபினா லடா தும்பி கிசிசே கபினா லடோ. சின்ன இயேசு யார் கூடயும் சண்டை போடலை, அதனால நீ யார் கூட சண்டை போடக்கூடாது. அது சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. நான் சின்ன வயசில் வெறும் சண்டையாக போடுறது. ஒரு வாட்டி ஸ்லேட் எடுத்து அடிச்சிட்டேன் யாரையோ. அப்புறம் இந்த பாட்டு கேட்ட உடனே அங்கே சொல்லிக்கிறார், நன்னே முன்னே பச்சும் ஆவோ சலே பியார் மசிசே பாத்து கரே மில்கர் சலே அப்படின்னு அந்த பாட்டு. அதில் சோட்டா பியாரா ஈஷு கபி நலடா தும்பி கிசி சே கபி நலடோ மில்கர் சலே பியார் மசிசே அம்பாத் கரே. இந்த பாட்டு எனக்கு ஹிந்தியில் கற்றுக் கொடுத்தாங்க பாருங்களேன். அது சொல்லுது, சின்ன இயேசு யாரு கூடயும் சண்டை போடலை, நீயும் யாரு கூட சண்டை கூடாதுன்னு. எனக்கு உண்மையிலே அது பெரிய சத்தியம். ஏன்னு கேளுங்க, அன்றைக்கி எவனை சண்டை போட்டால் அவன் தான் பெரியவனை நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு தான் முட்டாள்தனம் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் மாறிட்டேன். அப்புறம் சண்டை போடவே போக மாட்டேன்ட்டேன். ஏசு சாமி சண்டை போட கற்றுக் கொடுக்கல. ஏசாமி நினச்சிருந்தாருன்னா அங்கே யாருமே நின்றுக்க மாட்டாங்களா சிலுவையில் அறியணும் முன்னாடி. அவர் சொன்னால் 72,000 தூதர்கள் வருவாங்களா? எத்தனை தூதர்கள் வருவாங்க? 72,000 பேர். அங்கே இருக்கிற ஒருத்தன் கூட அங்கே நெஞ்சிருக்க மாட்டான். பூகம்பம் வந்து புத்துன்னு போயிருப்பானுங்க உள்ளுக்குள்ளே. ஏசாமி பொறுமையாக இருந்தார். ஏசாமி துப்புனாங்க, முள்முடி சூத்துனாங்க, ஈட்டி வச்சு குத்துனாங்க, காணி கடவுனாங்க கையிலையும் கால்லையும், 39 கசையடி அடித்தாங்க, தோலெல்லாம் உரிச்சு ரத்தம் கொட்டுது, கண்டவன் ஏவலனமாக பேசுகிறான். ஏசாமி பொறுமையாக இருந்தார். இன்றைக்கி நம்மளை ஒரு ஆள் ஒன்று சொன்னால் தாங்க முடியுதா? நமக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், ஒரு மாதிரி பார்த்தா போதும். அவனை 3 வருஷம் நான் அப்படி தான் இருந்தேன். எவனாச்சும் மூணு பண்ணிட்டான்னா அவ்வளோதான், பேசுகிறதே கிடையாது. அப்போ நான் நினச்சேன் ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னு. எனக்கு தெரில, நான் முட்டாளாக இருந்திருக்கேன். ஆண்டோட பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்க, வைராக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஏசாமி இவ்வளோலாம் அடித்து தொங்க வச்சுட்டானுங்க. ஏசாமி சிலுவையில் மறைச்சிட்டு சொல்லும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லிட்டு இவர் மன்னிக்க சொல்கிறார் ஏசாமி. நம்மளாக இருந்தால் அவளெல்லாம் கொண்டு வருங்கன்னு சொல்லியிருப்போம். அப்படி தானே? அதுதான் ஆண்டவர் அன்பு. ஆண்டவர் எல்லாரையும் மன்னிச்சிட்டார், எல்லாரும் அவமானம் சகிச்சார், கோவப்படலை, பொறுமையாக இருந்துட்டார். என்று கேட்டால் அவர் எல்லாரும் அன்பு செலுத்தினார். என்ன பண்ணாருமா? அவர் அன்பு செலுத்தினதுனால என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சாரா மன்னிக்கலையா? பார்த்துங்களா, நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சம்பவம் பண்ணுவாங்க. சில வந்து நம்மளை அடிப்பாங்க, அடிச்சிருவாங்க. பார்த்துங்களா, சின்ன பிள்ளைங்க அடித்தோடனே நம்ம பொறுமையாக இருப்போம் தெரியுமா, அடிக்க மாட்டோம் திருப்பி. பல வேலைகளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? சின்ன பிள்ளை. ரெண்டாவது, ஏன் அந்த பிள்ளைய நான் அடிக்க மாட்டேறேன்? என் பிள்ளை, அது என் பிள்ளை, அன்பு செலுத்துகிறேன் நான். இதே இது 3வது பிள்ளை வந்து அடித்தா போட்டு டப்பார்னு அடி. ஆண்டவர் ஏன் எல்லாரையும் அடிக்கலை தெரியுங்களா? அவர் அன்பு செலுத்தினார். இன்றைக்கி நீங்களும் நானும் பல வேலைகளில் இயேசுவை போல் என்னோடய வாழ்க்கை மாறுதான்னு கேட்கணும். அந்த இயேசுவை போல் மாறினேன்னா உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு, ஆஸ்க் நாட் ஹவு லாங் ஹேவ் ஐ பீன் எ கிறிஸ்டியன், ஹவு லாங் ஹேவ் ஐ பீன் எ கிறிஸ்டியன்.
கேட்கக்கூடாது. நான் எத்தனை வருஷம் சபைக்கு வந்திருக்கேன்னு கேட்கக்கூடாது. ஆஸ்க் ஹவு மச் கிரைஸ்ட் இஸ் சீன் இன் மை லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆக எவ்வளோ வருடம் நான் சபைக்கு வந்திருக்கிறேன், எத்தனை சபைக்கு போயிருக்கிறேன், எவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறேன், எவ்வளோ காணிக்க கொடுத்துருன்னு கேட்க வேணாம். ஆனால் இயேசுசாமி எப்படி என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படுகிறார், எல்லாரும் மற்றவங்க பார்க்கும்போது இயேசுசாமி என் வாழ்க்கையில் பார்க்குறாங்களா, இயேசு மேலே இயேசு என் பேரில் வெளிப்படுகிறாரான்னு கேட்கணும். how much of Christ is seen in my life. என்னோட வாழ்க்கையில் கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் மற்றவங்களுக்கு தெரிகிறார். பல வேலைகளை உங்களை பார்த்து யாரும் கேட்டாங்களா, நீங்கள் கடவுள் பிள்ளையான்னு கேட்டிருக்காங்களா யாராச்சும்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் மற்றவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் ஆண்டோட மகன் சொல்லிட்டு. அந்த ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை மாற்றணும். எல்லாம் செய்கை தான், ஒன்றும் இல்லை. உங்கள் பேசுகிற பேச்சு, உங்கள் நட, உங்களோட எல்லாருக்கும் தியாகமாக இருக்கிறது, அன்பு செலுத்துறது, இதை மற்ற மார்க்கங்கள் கற்றுக் கொடுக்காது. மற்ற மார்க்கத்தில் இல்லை. அங்கெல்லாம் கூறு போட்டு வச்சுருக்கிறாங்க மனுஷனை, உயர்வு தாழ்வு எல்லா அடிப்படையிலும். ஆனால் சபையில் அப்படி கிடையாது. சபையில் இருக்கிற நாமும் எப்படி பார்க்கணும், இயேசுசாமியை போல பிறர் அன்பாக பார்க்கணும். நம்ம எல்லாம் தாழ்த்தணும். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஷோ பண்ணக்கூடாது. எவ்வளோ படிச்சிருந்தாலும் செருக்கு இருக்கக்கூடாது. செருக்கு இருக்கலாமா? நான் பெரிய ஆளுன்னு போட்டுக்கிட்டு தயவு செய்து இருக்கக்கூடாது. வாங்க அடுத்த கதைக்கு வந்துடுவோமா? என்னப்பா? 14வது வசனம் சொல்லுது, வாசிங்க. 14வது வசனம், நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷரோட சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு. இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொடுத்துருக்கிறார் சில்ட்ரன் கொடுத்தார். that we henceforth be no more children tossed to and fro அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஏன் அது குழந்தைகளாக இராமல் போடுறாரு? குழந்தைகளாக இராமல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவங்களாக இருப்பேன். நீ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களுக்கு சண்டை போடுவாங்க. எது கொடுத்தாலும் கோவம் வந்துடும். எனக்கு அது சொல்லலை, எனக்கு இது பண்ணலை, அப்படி பண்ணலை, இப்படி பண்ணலை. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்கம்மா? ஏன் குழந்தைகளாக இராமல்னு சொல்கிறாரு? ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமாக செஞ்சுக்கிறாங்க சபைக்குள்ளே கூட. அது மாதிரி டோஸ்ட் டூ அண்ட் ஃப்ரோ. அலைகள் என்னது? அதாவது இன்னொரு வார்த்தை சொல்லுது அங்கே. அது என்னது? தந்திரமுள்ள சூதும் தந்திரமுள்ள போதகமாக பலவித காட்டினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவளாக இராமல். டோஸ்ட் டூ அண்ட் ஃப்ரோனா என்னன்னு கேட்டால், பிக்சர் இன்ஸ்டெபிலிட்டி காஸ்ட் பை ஃபால்ஸ் டீச்சிங். பல வேலைகளை யார் எது சொன்னாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு திரிகிறது. எவன் எது சொன்னாலும் ஆமாம் தலையை ஆட்டிக்கிறது. சத்தியமே தெரியாது, பொய்யான காரியங்கள் பேசுவாங்க. ஒரு சில சபைகளில் என்ன செய்வாங்க, எதோ பேசுகிறாங்க, எது எடுத்தாலும் அலையிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல ஒழுங்காக உட்கார முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், முதிர்ச்சி கிடையாது, பக்குவம் கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு ஒற்றுமையாக இருக்கணும், ஆண்டோட அறிவில் வளர, அவருடைய அளவுக்கு தக்கதாக நம்ம வளரணும்னு நம்ம பார்த்தோம். ஆக வளர 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 முதிர்ச்சி வர ஆரம்பிக்கும். ஆண்டோட வசனத்தில் உட்காந்துருக்க பார்ப்போம். ஆனால் சில பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, ஊராக சுற்றிக்கிட்டு தெரியுமா, எவன் சொன்னாலும் பின்னாடி போவான். ஏன்னு கேட்டால், அவன் ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறான், முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறான். அவன் மாத்திரம் கிடையாது, அலைகளை போல அடிக்கப்பட்டவனாக இருக்கிறான், இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு தெரிகிறவனாக இருக்கிறான். அது மாத்திரம் என்னன்னு கேட்டால், டிசப்டிவ் என்ன போட்டிருக்க, தந்திரம் என்ன என்னதுப்பா? டிசப்டிவ் மேனிப்புலேஷன். பல வேலைகளில் தப்பான காரியங்களை போதிப்பாங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன மொழி இருக்கோ எல்லாரும் சபைகளில் போதிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏமாத்துற வேலையெல்லாம்? உங்களை வச்சு பொழைக்க பார்ப்பான். எனக்கு நிறைய சபைகளை கேள்விப்பட்டு ஒவ்வொரு பிரசங்கமுக்கும் பின்னாடி பணம்னு நிற்பாங்க. கார்டு கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு கடைசியில் எனக்கு கொடுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நிறைய சபைகளில்? ஆண்டோட பெரிதான கிருபைனால நிறைய பிள்ளைங்க இங்கே ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி வர உங்ககிட்ட நான் காசு கேட்டது கிடையாது, எதிர்பார்த்ததும் கிடையாது. என்னுடைய தேவைகளை கடவுள் சந்திப்பார். கடவுள் கொடுத்தா கடவுள் கொடுப்பீங்க. அது கடவுள் கூட கரெக்டாக பேங்க்கில் சர்ச்சில் போய்டும், அது பயன்படுத்திக்குவாங்க. இந்த சபையில் இத்தனை வருஷமாக நான் நிற்கிறேன், பணத்துக்காக நிற்கிறதில்லப்பா. சத்தியமாக நம்ம ட்ரை பண்ணுவோம் போதிக்கிறதுக்கு. என்னுடைய தேவைகளை கடவுள் சந்திப்பார். உங்களுக்கு அது தான் கற்றுக் கொடுக்குறேன். இன்றைக்கி சபைகளில் நீங்கள் போகிறீங்கன்னா, அவங்க அற்புதம், அடையாளம், சுகம், சந்தோஷம் என்னென்னமோ போதிச்சுட்டு கடைசியில் அவன் உண்மையான கலரில் கொண்டு வந்துடுவான். என்ன பண்ணிடுவான் அவன்? பணம், பொருள் அப்படின்வாங்க.
இன்றைக்கி நீங்கள் கர்த்தரோட வசனத்தை கேட்குற நான் என்ன செய்யக்கூடாது? சிறு குழந்தைகளை போல இராத போல தந்திரமான காரியங்களுக்கு அழைக்கக்கூடாது, இங்கேயும் அங்கேயும் அலையக்கூடாது. ஒரு இடத்துல உறுதியாக கடவுள் பிள்ளைகளாக காணப்படணும். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆக என்னன்னு கேட்டால் immature believer vulnerable to errors, trends and false teachings, doctrines. சில வேலைகளில் இந்த முதிர்ச்சி இல்லாத விசுவாச பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தவறான உபதேசத்திற்கும் அல்லது இந்த கால சூழ்நிலைக்கு இந்த உலகத்தில் போதிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தவறான கொள்கைகளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் என்ன செய்வாங்க? எப்பயும் அடிபட்டு போகிறவங்களா இருப்பாங்க. மெச்சூரிட்டி பிரிங் டிசர்ன்மெண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி. யார் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இயேசு கிறிஸ்துவ போல முதிர்ச்சியை மலர்ந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்குது. எது சரி எது தவறு அது மாத்திரம் கிடையாது, அவங்க நிலைச்சு நிற்பாங்க. ஓட ஓட அங்கங்கே சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. எவன் என்ன கிமிக் பண்ணாலும் என்ன ட்ராமா பண்ணாலும் அவனுக்கு தெரியும் இது ஏமாத்துன்னு தெரியும். ஏன் தெரியும்னு கேட்டிங்கன்னா, அவன் உண்மையை அறிந்திருக்கிறான், அவன் முதிர்ந்த விசுவாசியாக இருக்கிறான். அதனால் அப்ளிகேஷன் என்ன? பிப்ளிக்கல் டிசைபிள்ஸ் ப்ரொடெக்ட் த சர்ச் ஃப்ரம் டிசெப்ஷன். பல வேலைகளில் உண்மையான சீஷத்துவம் வேதாகம சீசத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்ல சபையில் இருக்கிறவன் சபையில் ஏமாற்றப்படுகிற எந்த தந்திரங்களுக்கும் அவன் கீழ்ப்படவனாக்கு போய் மாட்டிக்கிற மாட்டான். இன்னைக்கு நிறைய விதமான உபதேசம் இருக்குது அந்த உலகத்தில். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல்னு ஒரு காஸ்பல் இருக்குது. அது என்னது? செழிப்பின் உபதேசம். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பார், சுகத்தை கொடுப்பார், அப்படி இப்படின்னு பேசுவாங்க. செழிப்பின் உபதேசம்னா செழிப்பாக இருக்கணும். ஹீல், அப்புறம் நேம் இட் கிளைம் இட். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுப்பான்னு சொல்லிட்டு நேம் இட் கிளைம் இட்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறையா டாக்டர்ஸ் இருக்க கொள்கைகளுக்கு தப்பாக போதிப்பாங்க. வேதத்தில் இல்லாததெல்லாம் செய்வாங்க. மக்களை அட்ராக்ட் பண்ணுவதற்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இசைக்கருவி கச்சேரி நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க, ஆடுவாங்க, புகை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? புகைலாம் போடுறது கேட்டிருக்கீங்களா? டான்ஸ்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறையா டான்ஸ் எல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி? ஏமா? சரி, அப்புறமா நம்ம அதை குறித்து பேசுவோம். இந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்கே இருக்கிறார். அவரை தேடி வந்திருக்கோம், அவரோட வார்த்தை கேட்க வந்திருக்கோம். என்ன பண்ணணும்? இங்கே அவருக்கு பயபக்தியாக இருக்கணுமா, இஷ்டத்துக்கு ஆடலாமா? ரெண்டு வசனம் சங்கீதம் 2 வாசிங்க எனக்காக. எடுத்துக்கிட்டீங்களா? 2 ஒரு ஆள் சங்கீதம் 2:11 வாசிங்க எனக்கு. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே. ஆக தேவ திருச்சபையில் எப்படி வரணுமா? பயத்தோட நடுக்கத்தோட. பிரசங்கி 5வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. பக்கம் 794 புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அவர்கள் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆக தேவ திருச்சபைக்கு நான் வரும் பொழுது என் வாழ்க்கையில் நடைய காத்துக்கொள்ளணும், கவனமாக வரணும், முட்டாள மாதிரி நடக்கக்கூடாது. தேவ சமயத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். அது மாத்திரம் கிடையாது, கவனமாக நான் பேசணும். இப்போ வச்சுக்கோங்க, இன்றைக்கி சிங்கப்பூர் பிரதம மந்திரிகிட்ட போய் பார்க்கணும், நான் லாரன்ஸ் அவங்க போய் பார்க்கணும். அங்கே போய் நான் எப்படி பேசுவேன்? எப்படிம்மா பேசுவேன்? அவர் கேட்டதான் பதில் சொல்லுவேன். அவர் பேசாமல் வல தொலைன்னு சொன்னார், அவர் கேட்பாரா? துரத்துறேன் இவனை வெளியில். அங்கே சொல்லி தான் கொடுத்து அனுப்புவானுங்க. தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, சுருக்கமாக பேசணும். உங்கள் பாஸ்கிட்ட போய் பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க உங்கள் பாஸ்கிட்ட? ஹவ் ஆர் யூ? ஃபைன். டிட் யூ ஈட் டுடே? எஸ். இல்லை நான் வல தொலை எல்லாம் நான் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவேன். நான் பேசுவேன். சாதாரண மனுஷன்ட்ட பேசுகிறதுக்கு நான் பயப்படுறேன். இந்த உலகத்தை படைத்த கடவுளுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், அவரோட பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். அதான் சங்கீத பிரசங்கி சொல்கிறாரு, நீ தேவ சமூகத்தை துணிகரமாய் பேசாமலும் மனம் பதில் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்க. அதுவே எப்படி இருக்கணும்? சுருக்கமாக இருக்கணும் வார்த்தை.
2 வார்த்தை 3 வார்த்தை 5 வார்த்தை 10 வார்த்தை, அதுவும் ஞானமாக பேசணும், முட்டாள்தனமாக பேசாத அப்படின்னு வேதம் சொல்லுது. அங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 2:11 சொல்லுது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே என்ன செய்யணும். ஆக தேவ ஆராதனைக்கு வரும் பொழுது தேவ பயத்திலையும் பக்தியிலும் காணப்படணுமே தவிர, நான் இங்கே வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அது சினிமா தேட்டரில் போடலாம், கிளப்பில் போடலாம். தேவ ஆராதனை என்பது தேவனை ஆராதிப்பதற்காக இந்த உலகத்தை படைத்த மகா உன்னதமான ஆண்டவருக்கு சமூகத்து வந்திருக்கேன். அதனால் சங்கீதம் 29:2 சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. எப்படி தொழணுமா, எப்படி தொழுகணுமா? பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்படி என்ன அலங்காரம்? பரிசுத்தமான பயம், பரிசுத்தமான உள்ளம். இங்கே வந்து நான் இது கிளப்புங்க கிடையாது, இஷ்டத்துக்கு நான் ஆடுறது புகை போட்டுக்கிட்டு. நிறைய சபைகள் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? அப்போ தான் ஜனங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. வந்த பிறகு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு 500 ரூபா 50 ரூபா கூட, யார் $50 வச்சுருக்கீங்க, யார் $100 வச்சுருக்கீங்க, கை வச்சுக்கோங்க, தூக்கிக்கங்க, காணிக்க போட சொல்லிடுவான். நம்மால் இவ்வளோ நேரம் ட்ராமா பண்ண எதுக்கு தெரியுமா? உங்கள் $50 $100 வாங்குறதுக்கு. இவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கடன்காரனாக இருப்பான் வேலை பார்க்குறதுக்கு. இங்கே என்ன, இவன் ஏமாற்றி ஆண்டவருக்கு கொடுங்க, அள்ளி கொடுப்பார், குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து அவன் பாவம் ஏமாற்றி அவன் காசை இவன் வாங்கிடுவான். இவன் கோஹோன்னு தெரியும் எங்கே போய் சுற்றிக்கிட்டு. ஆக இன்றைக்கி நிறையா சபைகள் என்ன செய்யுதுன்னா ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. அறியாத கூட்டம் எங்கே இருக்குது, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவன் ஏமாத்ததை அவன் ஏமாந்துக்கிட்டு தெரியுது. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக முதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்கன்னா சத்தியம் எது, தவறு எது, பொய் எது, எது நீதி, எது நேர்மை, எது சரி, எது தவறு என்பதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் முதிர்ச்சி. சின்ன பிள்ளைகளுக்கு வெள்ளையாக கொடுத்ததெல்லாம் பாலுன்னு குடிக்கும், வெளுத்ததெல்லாம் பொன்றதெல்லாம் மென்றதெல்லாம் பொண்ணு. ஆனால் உண்மையில் வெளுத்ததெல்லாம் பாலாமா? பெரியவங்களுக்கு தான் விவரம் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு விவரம் தெரியாது. இன்னைக்கு நீங்க ஆண்டோட வசனத்துக்குள்ள வளர வளர வளர, அதுதான் இங்க சொல்லுது பாருங்களேன், the sound teaching produce believer who are anchored in truth. ஆக உண்மையான ஆரோக்கியமான உபதேசம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகளை உண்மையான விசுவாசத்தில் நிலைத்திருக்க பண்ணுகிறது. ஆக உண்மையான விசுவாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி என்ன செய்யுது, உலக காரியத்தில் அர்த்தமான காரியங்களை விட்டுட்டு சத்தியத்தில் உங்களை உண்மையாக வைக்க விரும்புகிறது. எனவே நீங்களும் நான் கவனமாக இருக்கணும். என்ன செய்யணும்? தான் கேட்கிற காரியம் தேவ சத்தியமா இல்லையா, அது வேதத்தில் இருக்கா இல்லையான்னு கற்றுக்கிட்டு, மக்கள் சுயநலத்துக்காக தன்னுடைய பிள்ளைகள் வழி நடத்துறானா இல்லை உண்மையாகவே தேவ பிள்ளைகளை கடவுள் வழி நடத்துறா என்பதை சித்திச்சு யோசிச்சு செயல்படணும். ஆனால் உண்மையான சத்தியம் உங்களுக்கு இருக்குமானா யார் எது சொன்னாலும் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அந்த காலத்தில் நீங்கள் பேங்க்கில் போவீங்க, பேங்க்கில் பார்த்துருக்கீங்களா தம்பி? பேங்க்கில் எல்லாம் டெல்லர்னு உட்காந்துருப்பாங்க, இந்த காசு கொடுத்து எடுக்கிறதுக்கெலாம் ஆள் இருப்பாங்க. இப்போ தான் ஏடிஎம் மிஷின் வந்துருச்சு. அப்போ க்யூவில் போய் நின்றுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட போய் 100 ரூபாய் 1000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த பண நோட்டெல்லாம் எடுத்து என்ன செய்வான், கிடுக்கிட்டுன்னு எண்ணி பார்ப்பான். எண்ணிக்கிட்டே இருக்கிறவன் டக்குன்னு ஒரு நோட்டை பிடிச்சி நிப்பாட்டிடுவான். என்ன பிடிச்சிடுவான்? அப்புறம் நிப்பாட்டி எடுத்து வெளியில் எடுத்துருவான். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த காசை மறுபடியும் சுற்றி பார்ப்பான், மேலே பார்ப்பான். அப்போ இவ்வளோ 100 நோட்டு இருக்குது, 100 நோட்டில் ஒரு நோட்டு மட்டும் எடுத்துட்டான். ஏன் எடுத்துட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது கள்ள நோட்டு. என்ன நோட்டுமா? கள்ள நோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் அவன் கண்டுபிடிச்சிருவான். எப்படி கண்டுபிடிப்பான் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னு கேட்டால் அவன் நல்ல நோட்டே டெய்லி எண்ணிக்கிட்டே இருந்ததுனால கள்ள நோட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஏன்னா நல்ல நோட்டு நல்லா தெரியும் அவனுக்கு. யாருக்கு நல்ல நோட்டு நல்லா தெரியும்? கள்ள நோட்டை பிடிச்சி பார்த்து அது திக்னஸ் தெரியும், அது கலர் தெரியும், எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் இது கள்ள நோட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல நோட்டை நல்லா தெரிஞ்சதுனால கள்ள நோட்டை கண்டுபிடிக்கல ஈஸி. புரியுதுங்களா உங்களுக்கு? சத்தியத்தை சரியாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா தப்பு எது, பால் நிறையா குடித்தவங்களுக்கு தான் பால் சரியாக கண்டுபிடிக்க முடியும். தண்ணி பாலா இல்லை பாலே இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பாலை குடிக்காதவன் எப்படி கண்டுபிடிப்பான்? இன்றைக்கி சத்தியம் சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் சொல்லிக் கொடுக்குற சத்தியம் இல்லையான்னு தெரியும். ஆக இந்த அருமையான சாயங்கால வேளையில் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல உபதேசத்தை நான் கேட்க என்னோடய வாழ்க்கையானது உண்மையான விசுவாசத்தில் காணப்படும். நான் கூட்டத்தை பார்க்க மாட்டேன், மற்ற எதையும் பார்க்க மாட்டேன். எனக்கு சத்தியம் தெரிகிற இடத்துல வந்து நான் சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆக நான் முதிர்ந்த விசுவாசியாக ஆண்டோட பிள்ளையாக மாறிட்டு இருக்கிறேன். அதைத்தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். 4வது 15வது வசனத்தை எனக்கு வாசிக்க அன்பான பிள்ளைகளே. 15வது வசனமா வாசிப்போம். 15வது வசனம்.
ஆக நாம் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஸ்பீக்கிங் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வாசிக்கணும். அன்புடன் சத்தியத்தை எப்படி பேசணுமா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். ஆக என்ன பிரச்சனைனா நாம் எப்படி பேசணுமான்னு கேட்டால் அன்புடன் சத்தியத்தை, ஸ்பீக்கிங் ட்ரூத். நாம் எப்படி பேசணும்? லிவிங் ட்ரூத். ஸ்பீக்கிங் ட்ரூத்னா அன்போட வசனத்துக்கு உண்மையாக வாழணும். ட்ரூத் வித்தவுட் லவ் பிகம் ஹார்ஷ். ஆக அன்பில்லாத சத்தியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடினமாக மாறிடும். சத்தியம் இருக்குது ஆனால் அன்பாக இல்லை. அது மாத்திரம் கிடையாது, அன்பு இருக்குது ஆனால் உண்மை இல்லை. அது எப்படி இருக்கும்? ஷேலோவாயிரும். ஆக அன்பும் சத்தியமும் ஒன்றா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதனால் அன்புடன் சத்தியத்தை பேசணும். எப்படி பேசணுமா? அன்புட சில வேலைகள் நம்ம பிள்ளைகளை கண்டிக்கிறோம், நம்மகிட்ட உண்மை இருக்குது, ஏன்னு கேட்டால் அன்பாக இருக்கிறதுனால கண்டிக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? அதே சமயம் அன்பு செலுத்துகிறோம் ஆனால் உண்மை இல்லை. அப்போ என்ன பிரயோஜனம்? பிள்ளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டா எப்படி ஆகிடும்? அந்த பிள்ளை குட்டிச்சவராக போயிடும். அப்போ அன்பும் சத்தியமும் என்ன இருக்கணும்? ஒரு காசுக்கு ரெண்டு பகுதி மாதிரி நான் அன்பு செலுத்துகிறேன், அதனால் சத்தியத்தில் நடத்துகிறேன், அந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால என் பிள்ளையை அன்பு செலுத்துகிறேன். இந்த ரெண்டு ஒன்றோடு ஒன்று இருந்தால் தான் நல்லது. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வளர்ச்சி எப்படி என்பது இருக்குன்னு கேட்டிங்கன்னா க்ரோஸ் இன் டு கிரைஸ்ட். யாரோட அன்போடு சத்தியத்தோடு வளரும்போது நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவரை விட்டு நான் வெளியில் போகிறேன்னு அர்த்தம். அப்போ உண்மையில் என்னன்னு கேட்டால் கிறிஸ்து தான் என்ன இருக்கிறார்? இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். எல்லா சபையின் வளர்ச்சியும் இயேசுவின் மையமாக வச்சுருக்கணும். இயேசுவால் வழி நடத்தப்படணும். இயேசு கிறிஸ்துவால் என்ன செஞ்சுருக்கணும்? அமைக்கப்பட்டிருக்கணும், உருவாக்கப்படுத்திருக்கணும். அதனால் நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே என்ன செய்யணும்னு கேட்டால் லவ்விங் கரெக்ஷன். பல வேலைகள்லாம் தவறுக்கு பண்ணுகிறோம். ஆண்டோட ஊழியக்காரோட வேலை என்ன? அன்பாக அவங்கள திருத்தி கொண்டு வரணும், என்கரேஜ் பண்ணணும், அவர்களை அக்கௌண்டபிலிட்டி. நாம் எல்லாரும் சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கணக்கு கொடுக்கலாம் இருக்கும். விசேஷமாக ஊழியக்காரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆசை என்னன்னு கேட்டால் எல்லாரும் வரணும். யாரும் வரலன்னா என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏன் அந்த தம்பி வரல, ஏன் அந்த சிஸ்டர் வரல, அவங்கள என்ன ஆச்சு, ஏதாச்சு, நான் உடனே கூப்பிடணும்னு பார்ப்பேன். எல்லோரும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும். என் மகன் என் சர்ச்சுக்கு என் வீட்டுக்கு வரலன்னா எப்படி இருக்கும்? என் வீட்டுக்காரர் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ நம்மெல்லாம் ஆண்டோட பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நம்ம என்ன கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கோல் ஹாலிஸ்டிக் க்ரோத் இன் ஆல் திங்ஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோட அன்பிலையும் கிருபையிலும் இரக்கத்தையும் வளரணும். எதுவே தான் நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்க முடியும். எனவே பிப்ளிக்கல் டிசைபிள்ஸ் முடிய போகிற பிப்ளிக்கல் எய்ம்ஸ் அட் யூனிட்டி இன் ஃபெய்த். நம்மெல்லாம் விசுவாசத்தில் ஒற்றுமையாக இருக்கணும். மெச்சூரிட்டி இன் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் முதிர்ச்சி அடையணும். ஆக எப்போதும் சத்தியத்தில் உண்மையை நிலைச்சிருக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்ய அன்பில் வளரணும். அதுதான் உண்மையான என்ன கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு என்ன செய்யுது? வளர்ச்சி, முழுமையான வளர்ச்சியை வெளிப்படுத்துது. ஆக மொத்தத்தில் கடைசியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டால் சர்ச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் merely gather crowds. ஆக சபை என்பது சும்மா கூடி கூட்டம் போடுறது கிடையாது. பட் grow Christ disciples, men and women increasing resemble Christ. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமையாக அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்யணும்? வளரணும். சரிங்களா? ஒரு படம் வச்சுருக்கிறேன், பார்த்தீங்கன்னா பாருங்களேன். இங்கே ஒரு mirror does not create light, it reflects it. ஆக பார்த்திங்கன்னா நம்ம எதை செய்கிறோம்? ஒரு மிரர் என்னது? ஒரு கண்ணாடியில் லைட் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யுது? லைட் கொடுக்காது, ஆனால் அந்த லைட்டை என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். க்ளோசர் அண்ட் கிளியர் த மிரர். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மிரர் ரொம்ப கிட்டத்தில் இருக்கும், அந்த கண்ணாடி கிட்டத்தில் இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ வெளிச்சம் தெரிய வரும். மோர் அக்யூரேட் ரிஃப்ளெக்ஷன். அது என்ன இருந்தாலும் அது என்ன செய்யும்? கிட்டத்தில் இருக்கும்போது அந்த கண்ணாடி காமிக்கிறது மாதிரி. Likewise, the believer grow in discipleship. The goal is not to shine ourselves, but to reflect fullness of Christ into the world. எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டோட வசனத்தில் நான் நெருங்கி வருகிறேனோ, ஆண்டவருக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறேனோ, அந்த வசனம் எனக்கு நிறைய செய்தோ, அவ்வளோ நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக காணப்பட போகிறேன். நான் கண்ணாடிக்கு கிட்டத்தில் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தூரமாக இருக்கும்போது அந்த கண்ணாடி என்னோடய லைட்டு என்னோட உருவம் என்ன செய்யும்? சின்னதாக தெரியும். நான் கிட்டத்தில் போக அந்த உருவம் என்ன செய்யும்? சரியாக காமிக்கும். அதே போல் நான் இயேசுக்கிட்ட போக இயேசுவானவர் எனக்குள்ளே வர என்ன செய்கிறாரு? அவர் போகல என்னை மாற்றுக்கிறார். இன்னொரு காரியம் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தை தூக்கி தண்ணி ஓடுது இல்லையா, தண்ணியில் வச்சுருங்க, டேப் திறந்துருங்க. முதல்ல அந்த தண்ணி என்ன செய்யும்? மெதுவாக நிறைய ஆரம்பிக்கும். நிறையிறது மாத்திரம் கிடையாது, அது என்ன செய்யும்? நிறைஞ்சு வழிய ஆரம்பிக்கும். எனவே எவ்வளோ நாம் கடவுளோட பிள்ளைகளாக இருக்கிற நாம்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊற்றாகிய வேத வசனத்தில் வளர 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 அவருடைய அன்பில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய கிருபையில், அவருடைய விசுவாசத்தில் நாம் வளர 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 என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, எப்படி அந்த தண்ணி கிட்டத்தில் அந்த டேப் பக்கத்தில் வைக்கும்போது அது தண்ணி என்ன செய்யுது நிறைஞ்சு வழியுதோ, அதுபோல் நானும் நீங்களும் என்ன செஞ்சிருவோன்னு கேட்டிங்கன்னா, அவரை போல இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிருவோம். அவருடைய அன்பு பெருக்கெடுத்து ஆரம்பிச்சிருவோம். அவருடைய சாயலை தரிச்சிருக்கிற நாம் இந்த உலகத்தில் நாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் காணப்படும். அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய ஊழியக்காரங்களை கடவுள் பயன்படுத்தியிருக்கார் அவருடைய ஊழியத்திற்கு. உங்களை போல என்னை போல மிகவும் சாதாரணமாக இருந்த ஜனங்க தான். ஒரு சகோதரி அம்மா, நமக்கெல்லாம் தெரியும், மதர் தெரேசான்னு ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அவங்க யூகோஸ்லாவியான்னு ஒரு ஊரில் என்ன செஞ்சாங்கன்னா, அல்பேனியான்னு ஒரு நாடு. அவங்க சாதாரண பெண் அம்மா. அந்த அம்மா நிறையா இல்லை, ஒரு டீச்சர் தான் அவங்க கான்வென்ட்டில் டீச்சரை போட்டாங்க. அவங்க பாட்டுக்கு டீச்சர் வேலை பார்க்குறதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு வந்து அவங்க ஏழை ஜனங்களெல்லாம் எடுத்து 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 பராமரிக்க ஆரம்பித்தாங்க. ரோட்டில் இருக்கிற பிள்ளைங்க, குப்பைத்தொட்டியில் போட்ட குழந்தைங்க, எல்லாரையும் வளர்ந்து அன்பால் அவர்கள் எல்லாம் நேசித்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, why did you do this, எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை சொன்னாங்க, பிகாஸ் ஆஃப் ஹிம், அவர்னால நான் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்க, அவர் செய்கிறாரு, நான் செய்கிறேன், அவருக்காக தான் செய்கிறேன். குஷ்டரோகியை தொடச்சாங்க. இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டோட அன்பு என்னை பெருக்கெடுக்க வேணாமா? சின்ன சின்ன காரியங்களுக்கு சண்டையும் சச்சரவும் வம்பும் வழக்கும் போட்டுக்கிட்டு இயேசுவை போல மாற வேணாமா நம்ம எல்லாரும்? ஆக கடைசியில் முடிக்க போகிறேன். லெட் அஸ் சப்மிட் ourselves to Christ centeredly discipleship. கிறிஸ்துவ போல மாறுவதற்கும் அப்படி போல சீஷனாக மாறுவதற்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். The church may no longer remain immature. எப்போது இப்படி நான் மாறுகிறோமோ இந்த சபை எப்படி இருக்காது? பலகீனமான முதிர்ச்சட்டதாக இருக்காது. பட் grow together in the fullness of Him who fills all in us, all in all அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்கிறார்? அவருக்குள்ள அன்பில் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எனவே நம்ம முடிச்சிருவோமா? கண்ணை மூடி ஜெபிப்போமா? வாங்க. ஜீவனுள்ள கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்க கிருபை கொடுத்ததற்காக நன்றி. கேட்ட வார்த்தையை போல ஆண்டவரே நாங்கள் நிரம்பி வழிய கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.